எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2 வீக்ஸாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இப்போ கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கேன். அதனால தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தால் சரி அதையே ஒரு விலாக் எடுத்துடலான்னு சொல்லி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். போயிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்தது. பாப்பாவுக்கு மட்டும் ரெகுலர் யூஸ் போடுற மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போவே நைட் ஆகிடுச்சு. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்பவே இருட்டிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-7:30க்கெல்லாம் இப்போ இருட்டிடுது. ஏன்னா இப்போ பனிக்காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரமாகவே இருட்டாயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சமைச்சாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் முட்டை பிரியாணி தான். இது வந்து நான் யூடியூப் பார்த்து செஞ்சேன். தவாவில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சாப்பாட்டில் போட்டு இது பண்ணுற மாதிரி. அப்புறம் வெங்காய பச்சடி, இது 2 தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். அப்போ நாங்கள் போன பக்கமே டீயெல்லாம் சாப்பிட்டு அளவாக தான் இன்றைக்கி செஞ்சுட்டோம், கம்மியாக தான். அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நைட்டு. அதுக்கப்புறம் இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ பாருங்கள். எவ்வளோ இங்கே வந்து 2 நாளாக கொஞ்சம் தூரிட்டு தான் இருக்குது மழை. காலையிலேயே கொஞ்சம் கூட வெட்டாப்பே விடல. சரி இருந்தாலும் நான் வந்து பெட்ஷீட்லாம் அலாசிட்டு கொஞ்சம் வீடெல்லாம் கழுவி விடணும். அதனால் நேரமாகவே காலையில் எழுந்திரிச்சு பெட்ஷீட்டெல்லாம் அலாசி போட்டுட்டேன். தண்ணி வடிஞ்சால் கூட அப்படி எடுத்து உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா துணியெல்லாம் துவைச்சிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டேன். நல்ல வேளை மழை வரக்கூடாதுன்னு நினச்சேன். மதியம் வரைக்கும் மழை வரல. அதுக்கப்புறம் சரி அப்பா ஆட்டுக்குட்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. பட்டியெல்லாம் கூட்டணுமா, அதனால் சரி அப்படியே இதையும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் அம்மாவோட வெள்ளாடு குட்டி போட்டிருந்தது அன்றைக்கி. அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2மே கிடா குட்டி தான். 2ம் ஒரே சேட்டை. எப்படி படுத்துருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டா. சரி அவளை அப்படியே கொஞ்சம் விளையாட வைக்கணுமல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். அவளையும் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளும் விளையாண்டுட்டு இருந்தா. நம்ம அதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொன்றா எடுத்து எல்லாமே ஒட்டரையெல்லாம் அடித்து கூட்டி வச்சுட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணுக்கும் போன வாரம் ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கா. அதனால தான் அதுக்கப்புறம் வீடெல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் அப்பா வந்தோடனே பாப்பா விட்டுட்டு வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு நானும் இன்றைக்கி போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஓகே பாய். மறுபடியும் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.